அஞ்சலி, நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நகைய திருடியிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட இங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடான்னா, நீ தான் திருடி எல்லா நகையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதே மாதிரி இங்க அடுத்தது என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எதுக்காக இந்த மாரிலாம் பண்றாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்பாங்க. அதாவது நீ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீயா கிளம்பி போயிடு அப்படின்ற மாரி சொல்லி அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அஞ்சலி ஏற்கனவே பிளான் பண்ணது வேற. ஆனா இங்க நடந்தது வேற. கையும் களவுமா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நகைகளோட வந்து மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க அஞ்சலிய பார்த்து. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம கார்த்திக் வந்து இன்னொரு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணா தான் நடக்கும். அப்படி கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? ஏற்கனவே பிரியா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கையில வந்தாங்க. அவங்கள மறுபடியும் கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க